பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, செயல்படுங்கள், சித்தி பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். 6 வசனம், மார்க்கு 16 அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கிரியை நடப்பித்தார். செயல் வீரர்களே, செயல்படுகிற மக்களோடு தான் கர்த்தர் தமது கிருபையின் கரத்தை இணைத்துக் கொள்கிறார். ஏதாவது நடக்கட்டும், ஏதாவது கிடைக்கட்டும், ஏதாவது அடையாளமாவது கிடைக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம் என்று எதுவும் செய்யாமல் இருப்பவர்கள் எத்தனை காலமானாலும் அப்படியே அமர்ந்திருக்க வேண்டியதுதான். அதனால்தான் எறும்பனிடத்தில் போய் கற்றுக்கொள் என்றார் ஆண்டவர். இவ்வளோ பெரிய மனுஷனை பார்த்து அந்த சிறிய சத்துவத்திடம் போய் கற்க சொன்னார். அதற்கு பிரபுவில்லை, தலைவனில்லை, அதிகாரி இல்லை, இருந்தும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆவல். இது செய்வது, எதை செய்வது, எப்படி செய்வது தெரியவில்லை. ஒரு மகாபெரிய தேவ மனிதன், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு வரும் கணத்திற்குரிய அந்த தேவ மனிதனிடம் சென்று தன் விருப்பத்தை சொன்னார். அவர் உடனே நீ போய் எதையாவது செய் என்று சொல்லிவிட்டு கடந்து விட்டார். அதற்கு மேல் அவரிடம் பேச முடியாது. திரும்பி வந்தார். சபையில் இருக்கிற ஊழியங்களில் சேர்ந்து கொண்டார், இணைந்து கொண்டார், ஒன்று செய்தார். சரிப்பட்டு வரல. அதுக்கு இப்படி ஒவ்வொரு ஊழியமாக அவர் இணைந்து கொண்டே வந்தார். நாளடைவில் இளம் வாலிபர்களை நடத்தும் திறமை தன்னிடம் இருப்பதாக தானும் கண்டார், மற்றவர்களும் சொன்னார்கள். பிடித்து கொண்டார். அந்த ஊழியத்தில் வெற்றி கண்டார். ஃபீல்டில் இறங்கி செயல்பட்டால்தான் நமக்கு எது தெரியும், எது புரியும், எது நம்ம கைக்கு வாய்க்கும், எதற்கு நமக்கு தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியும். எதுவுமே செய்யாமல் இருந்தால் ஒன்றும் தெரியாது. கர்த்தர் இன்ன ஊழியம் இன்னாருக்கு என்று அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்து கொடுப்பதில்லை. நடந்தால்தான் சைன் போர்டை பார்த்து நான் போக வேண்டிய இடத்திற்கு போகலாம். எதையாவது சாக்கு போக்கு சொல்லி கொண்டு அமர்ந்திருந்தால் அப்படியே காலங்காலமாக அமர்ந்திருக்க சாக்கு போக்கு நமக்கு ஏராளம் கிடைக்கும். நாமும் உற்பத்தி பண்ணுவோம். முதலில் எழும்புங்கள், செயல்படுங்கள். ஏசாயா 60:1 என்ன சொல்கிறது? எழும்பு சீயோனே, உன் ஒளி வந்தது. உன் ஒளி வந்தது எழும்பு என்று சொல்லவில்லை. எழும்பு சீயோனே, உன் ஒளி வந்தது என்று முதலில் இஸ்ரவேல் மக்களை இந்த சாக்கு போக்கிலிருந்து விடுபட்டு எழும்ப சொன்னார். எழும்பினால், செயல்பட்டால், நடந்தால், துதித்தால், கேட்டால், ஜெபித்தால் நீ ஒளியை காணலாம். இயேசுதான் தான் பரமேதுருக்கு முன்பாக சீசர்களுக்கு கட்டளை கொடுத்தது. மத்தேயு 28 அதிகாரம் 19-20 வசனங்களும், மார்க்கு 16 அதிகாரம் 15 20 வரையில் இங்கு வாசித்து பாருங்கள். போங்கள், பிரசங்கம் பண்ணுங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள், சீஷராக்குங்கள் என்று எழும்பி செயல்பட அசைன்மெண்ட் கொடுத்து விட்டு தான் பரமேறி போனார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற காத்திருங்கள் என்றார். எத்தனை நாட்கள் காத்திருப்பது என்று சொல்லவில்லை. அப்போஸ்தலர் 1:5 சொல்கிறது, எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். காத்திருக்கிறதிலும் ஒரு செயல்பாடே. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியெல்லாம் இருப்பீர்கள் என்றார். ரிசல்ட்டை சொல்லிவிட்டு போனார். இதற்கு ஆயத்தமாக காத்திருக்க சொன்னார். காத்திருக்கத்தானே சொன்னார் என்று அவர்கள் சாப்பிட்டு விட்டு வெட்டி நியாயம் பேசி கொண்டிருக்கவில்லை. அப்போ நடந்தது, முன்பு நடந்தது, அவர் உயிரோடு நம்மகிட்ட இருக்கும்போது இப்படி பேசினது வச்சது, இதையே பேசி கொண்டிருக்கவில்லை. அப்போஸ்தலர் 1:14 சொல்கிறது, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். கேட்டீர்களா? இப்படி இவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் இருந்தபோதுதான் அப்போஸ்தலர் 2:2 ஆவியானவர் இடி முழக்கம் போல வந்து இறங்கினார், நிரப்பினார். டாக்டருக்கு காத்திருக்கும் போது, ட்ரெயினுக்கு காத்திருக்கும் போது, ஏர்போர்ட்டில் 1 மணி நேரத்திற்கு முன்னதாக போகிறோமே, அங்கே காத்திருக்கும் போது, இன்னும் பல இடங்களில் ஒரு வேலைக்காக நாம் காத்திருக்கும் போது என்ன செய்கிறோம்? யோசித்து பாருங்கள். தேவையில்லாத பேச்சு, சும்மா தானே இருக்கிறேன் என்று செல்ஃபோனை எடுத்து யாருக்காவது கூப்பிட்டு பேசுவது இல்லவா? சும்மாவே வம்பு வந்து சேரும். ஏன் மனதிற்குள்ளேயே துதிக்கக்கூடாது? மற்றவர்களுக்காக ஏன் ஜெபிக்கக்கூடாது? ஏன் அதே இடத்தில் இருப்பவர்களுக்கு கர்த்தரின் பார்வையில் வைத்து, தகப்படே இதோ இங்கே கூடி இருக்கிறார்களுக்கு யாருக்காக ரத்த சிந்தி நீரை ரட்சிக்கும் என்று பரிந்து பேசி ஏன் ஜெபிக்கக்கூடாது? ஏன் அந்த டாக்டருக்கே ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாமே? எந்த இடத்தில் எதற்காக காத்திருந்தாலும் அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் செயல்படுது. இதை கர்த்தர் கணக்கில் வைக்கிறார். நீதிபதிகள் 6 அதிகாரத்தில் கிதியோன்
எல்லாரும் அடைபெற்றிருந்தார்கள் வீட்டில் பயந்து கொண்டு. இவன் மட்டும் கோதுமையை போரடித்தான், செயல்பட்டான். இவனைத்தானே தேடி வந்தார் கர்த்தர். நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் முழு மனதோடு செய்யுங்கள். கர்த்தர் தேடி வருவார், உங்களோடு இடைபடுவார். இந்த குத்துச்சண்டை வீரர்களை பார்த்திருக்கிறீர்களா? 2 பேர். இதுக்கு பேர் ஹஸ்லிங் என்பார்கள். அதாவது மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி அப்படி கையை முன்னாடி பின்னாடி, அங்கே நம்பாங்க, வடக்கு பக்கம் லெஃப்ட் போவாங்க, ரைட், திடீரென்று குத்துவார்கள். பார்த்துருக்கிறீங்களா? இதுக்கு பேர் ஹஸ்லிங் பேர். அப்படி நாம் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வேளை போர் அடிக்குதா, அதை முடித்து விட்டு அடுத்த வேலைக்கு போங்க. அப்படி பாதியில் விட்டு போகாது. நமக்கு ரெஸ்ட் என்பது சேஞ்ச் ஆஃப் ஒர்க் தான். அப்படி மாறி மாறி வேலை செயல்பட்டு கொண்டே இருங்கள். க்ளீன் பண்ணுங்கள், பீரோவை க்ளீன் பண்ணுங்கள். இப்படி பீரோவை திறந்தால் சுனாமி போல் கொட்டுகிறது ட்ரெஸ். எதற்கு அத்தனை வேண்டாததில் இத்து போன துணி மேலே இருதயத்தை வைக்காதீர்கள். அதையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதையெல்லாம் எடுத்து அடிக்காது மீது கை வைத்து ஜெபியுங்கள். தகப்பன், இது யாருக்கு பிரயோஜனப்படுது, யாருக்கு கொடுக்க வேண்டும் சொல்லுங்கள், கொடுக்கிறேன் என்று கொடுத்து விடுங்கள். ஹல்லேலூயா. அமர்ந்து கொண்டு பழை செய்யும் கடந்த காலத்தை அவர்கள் இவர்கள் பேசினது சொன்னது வச்சது இதையே சிந்தித்து கொண்டு இருக்கார். அசை போடாதீர்கள். இதுவும் செயல்தான், நெகட்டிவ் செயல். பிரயோஜனம் என்ன? நஷ்டம். நஷ்டத்திற்கு நேராக இருக்கும் உங்களது இருதயத்தை, பார்வையை லாபத்திற்கு நேராக திருப்புங்கள். நஷ்டத்துக்கு நேராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கையின் கரத்தின் செயல்களை லாபத்திற்கு நேராக திருப்புங்கள். நீங்கள் தான் திருப்ப வேண்டும். சின்ன சின்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தாவீது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை அவனுடைய சகோதரர்களை விசாரிக்கத்தான் அவங்க அப்பா அனுப்பினார். போனான். பால்கட்டியிலெல்லாம் கொடுத்தான், வெண்ணெயில் கொடுத்தான், பருப்புகளை கொடுத்தான், எல்லாவற்றையும் கொடுத்தான். அங்கங்கே பேசி கொண்டிருக்காங்க. என்ன பேசுகிறீங்க கேட்டான். அவர்கள் சொன்னார்கள், ராஜா இப்படி செய்வாராமா, கோலியாத்தை ஜெயித்தான். அடுத்த குரூப்புக்கு போனான். என்ன பேசுகிறீங்க கேட்டான். அப்போ என்ன செய்வாராம் கேட்டான். இப்படி ஓடி 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 கேட்டுவிட்டு தன் சாட்சியை சொல்கிறான். தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய நிந்திக்கின்ற யார்? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் யார்? நான் அடிப்பேன் அவனை என்றான். உடனே சின்ன பிள்ளை ராஜாவோட கூட்டி கொண்டு போனார்கள். செயல்பட்டான். அவரிடம் சாட்சியை சொன்னான். ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தான். எனக்கு ஒத்து வரல, எனக்கு கொடுத்து விட்டான். கவுன்கல்லோடு போனான். ஒரு கல்லை பயன்படுத்தினான். வெற்றி கண்டான். படித்து பாருங்கள். சின்ன பையன் செயல்பட வேண்டும். பாம்பேயில் டப்பர்வாலா என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த காலத்தில், இப்பொழுது கோடி கோடியாக அது டேர்ன் ஓவர் ஆகிறது. லஞ்சு கொண்டு கொடுக்கறது, அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. அந்த டப்பாவாலா ஆரம்பத்தில் ஒரு மிடில் ஏஜ் மேன், வேலைக்கு போக முடியல, சரீரத்தில் சுகவீனம், பலவீனம், சும்மா இருக்கக்கூடாது என்று பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட போய், நீங்கள் புறப்பட்டு போங்க ஆஃபீஸுக்கு, நான் உங்களுக்கு லஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லி போனான். அதுக்கு பக்கத்து வீட்டில் நீங்களும் இதையும் கொண்டு கொடுங்கள். அப்படி ஆரம்பித்தது தான் இன்று கோடிக்கணக்காக டேர்ன் ஓவர் ஆகும். பாம்பே எல்லா பக்கம் போகிறது. கேட்டீர்களா? செயல்படுங்கள். நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே ஆண்டவர் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை காட்டுவார். நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே ஆண்டவர் கையை கோர்த்து கொள்வார். யோர்தானில் காலை வைத்தால்தான் பிளந்து கொடுப்பார். எரிகோவை அமைதியாக சுற்றி வாருங்கள் என்று சொன்னதை செய்தால்தான் எரிகோ இடிந்து விடும். யாக்கோபு வெறும் கோலும் தடியமாகத்தான் யோர்தானை கடந்து போனான். 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தான் என்று எழுதுகிறான். ஆதியாகமம் 32:10. சும்மாவா வந்தது? உழைப்பு, அயராத உழைப்பு. முதல் மனைவிக்கு ஒரு 7 வருடங்கள், அடுத்தவளுக்கு ராகேலுக்கு ஒரு 7 வருடங்கள், அவருடைய மாமனாருக்கு ஒரு 6 வருடங்கள். எப்படி உழைத்தான்? உழைத்ததனால் வந்தது அந்த 2 பரிவாரங்கள். இதோடு கர்த்தரின் கரம் இணைந்து கொண்டது. பவுல் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். எவ்வளோ பெரிய ஊழியக்காரர், எத்தனை லெட்டர்கள் எழுதியிருக்கிறார். என் கையினால் வேலை செய்து எனக்கு தேவையானதை சம்பாதித்தேன் என்று எழுதுகிறார். கூடாரத்தொழில் சாட்சி வைக்கிறார். தூங்க செல்லும்னு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். காலை கண் விழிச்சிலிருந்து நைட்டு தூங்க போகிறவர்களும் நீங்கள் இடைப்பட்டது, பேசினது, செஞ்சது எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆவியானவர்கிட்ட சொல்லுங்கள். அப்பொழுது தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம், தேவையில்லாத எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் என்று தெரியும். தினமும் சொல்லுங்கள். கண் விழிச்சம்பா, போய் எல்லாம் ட்ரெஸ் பண்ணினேன், இந்த பல்லு விளக்குனேன், மோங்கழுவினேன், தண்ணி குடித்தேன், காஃபி குடித்தேன், அப்படி ஆரம்பித்து இதோ இப்போ படுக்க வந்திருக்கிறப்ப அது வரையில் ஒன்றுடாமல் மறைக்காமல் சொல்லுங்கள். நாளடைவில் வேண்டாததெல்லாம் விலகி போய்விடும். நீங்களே முன்னேறி கொண்டு வருவது உங்களுக்கே தெரியும். நீங்கள் செயல்படுவதை பார்த்துத்தான் உங்கள் பிள்ளைகள் செயல்படுவார்கள். நீங்கள் சொல்லுகிறத வைத்து செயல்பட மாட்டார்கள். அட்வைஸ் பண்ணாதீர்கள், அது வேஸ்ட், உதவாதுங்க. 5, 2, 1 தாளந்துகளை கொடுத்தவன் என்ன பண்ணினா? 1 தாளந்தை கொடுத்து ஒளிச்சு வச்சிருந்தான், செயல்படவே இல்லை. திருப்பி கொடுத்தான். அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் என்று படித்து பாருங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம்.
செயல்படுங்கள், செயல்படுங்கள், ஏதாவது செய்யுங்கள், சுறுசுறுப்பாருங்கள், உற்சாகமாயிருங்கள், உங்கள் வேலையை கவிங்கள், காரியத்தில் மேல் கண்ணாயிருங்கள். தேவகரம் உங்களோடு இணைந்திருப்பதை காணலாம். ஜெபிக்கலாம். தாவீது காரிய சித்தியுள்ளவனாயிருந்தான், புத்திமானாய் நடந்து கொண்டான், கர்த்தரின் கரம் அவனோடு இருந்தது என்று வாசித்தோம். இதை நாங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறோம். எங்கள் கைக்கு நேருகிறது எதுவோ அதை முழு பலத்தோடு செய்வோம். கவனத்தோடு, சிறிதோ பெரிதோ ஆவலோடு செய்து முடிப்போம். உமது கரம் எங்களோடு இருந்து அவனவன் செய்கைக்கு தக்க பலனை நீர் எங்களுக்கு கட்டளை இடுவீர். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. சொன்னதை செய்வீர். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு சோம்பேறியாக வெற்றி பேச்சு பேசிக் கொண்டிருக்க மாட்டேன். காரியத்தில் மேல் கண்ணாயிருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.